செய்தியை பார்த்து வருகிறோம். அரசு கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணிக்கு விண்ணப்பிக்க மே 15 வரை அவகாசம் அளிக்கப்பட்டிருக்கிறது. நாளை மறுநாளுடன் அவகாசம் முடியவிருந்த நிலையில் அவகாசத்தை நீட்டித்து உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டின் 204 அரசு கல்லூரிகளில் 4000 காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக உதவி பேராசிரியர் பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. நாளை மறுநாளுடன் அவகாசம் முடிவடைய உள்ள நிலையில் மே 15 வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் அரசு கல்லூரிகளில் உள்ள உதவி பேராசிரியர் பணிகளை நிரப்புவதற்கான விண்ணப்பம் அளிப்பதற்கான அவகாசம் மே 15 வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அபிநயா இணைந்திருக்கிறார். அபிநயா, என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க, விவரமா சொல்லலாம். லாவண்யா, காலேஜ் எஜுகேஷன், அதாவது கல்லூரி கல்வி இயக்ககத்திற்கு கீழ் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் இருக்கும் காலியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இதற்கான விண்ணப்ப அவகாசம் 29ஆம் தேதியுடன் நிறைவடைய இருந்தது. தற்போது அதனுடைய அவகாசத்தை நீட்டித்திருக்கிறார்கள். பல்வேறு காரணங்களுக்காக அவகாசம் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று அந்த கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அதற்கான அவகாசம் மே 15ஆம் தேதி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அவகாச நீட்டிப்பு மூலமாக கூடுதலாக விண்ணப்பதாரர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக இந்த உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான எதிர்பார்ப்பும் அதிகமாக இருந்து வந்த நிலையில் தற்பொழுது இந்த அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருப்பது என்பது தேர்வர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். எனவே இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் இதற்கான அறிவிப்பு மார்ச் மாதம் 14ஆம் தேதி வெளியிடப்பட்டது. ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். trb.tn.gov.in என்ற இந்த இணையதளம் மூலமாக அவர்கள் விண்ணப்பிக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக இந்த விண்ணப்பத்திற்கான அவகாசம் என்பது மே மாதம் 15ஆம் தேதி 5 மணியுடன் நிறைவடைகிறது. அதற்குள்ளாக அவர்கள் விண்ணப்பித்திருக்க வேண்டும். இது அதற்கு பிறகு நீட்டிக்கப்படுவதற்கான வாய்ப்பில்லை. எனவே இந்த அவகாசத்தை தேர்வர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையும் ஆசிரியர் தேர்வு வாரியம் முன்வைத்திருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி அபிநயா.